அந்த ஒரு வார காலம் முழுவதும் அலுவலகத்திலே ஒரு பெரும் மாறுதலை அவன் கவனிக்க தவறவில்லை. குற்றமுள்ளவன் மனம் குறுகுறுக்கும் என்று சொல்ல முடியாது. குற்றமற்றவன் அவன். மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் சூழ்நிலையில் உள்ளவர்கள் கண்களுக்கு அவன் இப்பொழுது ஒரு குற்றவாளியாக நிற்கிறான். இன்னும் நீதிபதி முன் அவன் போய் விசாரணை கூண்டில் நிற்கவில்லை. அதற்கு சில நாட்கள் பிடிக்கும் என்று வக்கீல் சொன்னார். ஆனால் அதற்குள் அவனை சுற்றியுள்ளவர்கள் பார்வையாலும் பேச்சாலும் தமது செய்கையாலும் ஆளுக்கு ஒரு நீதிபதியாகி அவனை எப்படி தண்டிக்கிறார்கள்? நீதிமன்றத்தில் அந்த குற்றத்திற்கு அவன் ஒரே ஒரு முறைதான் தண்டிக்கப்பட போகிறான். ஆனால் அலுவலகத்திலேயே அவன் எத்தனை முறை பார்வையால் தண்டிக்கப்பட்டான், பேச்சால், செய்கையால். அப்பப்பா! ஆத்மராமன் சுபாவத்திலே மென்மையான உணர்வுகள் உடையவன். அதனால்தானோ என்னவோ மனசாட்சிக்கு பயந்து நல்லவனாக நடந்து கொண்டான். நல்லவர்களுக்கு காலமில்லை. அம்மா சொல்வது எத்தனை பெரிய உண்மையாக போய்விட்டது. டாம்சன் இன் டிஸ்ட்ரெஸ் அதை பிஜி உட்ஹவுஸா எழுதினார். ஆசிரியர் பெயர் நினைவில் இல்லை, கதை நினைவில் இருக்கிறது. அத்தனை துயரங்களுக்கு இடையிலும் விரக்தியுடன் சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஃபைலை தொப்பென்று போட்டுவிட்டு, சுகந்தி ஏன் அப்படி ஓட வேண்டும்? இதே சுகந்தி ஆரம்ப நாட்களில், சார் உங்களுக்கு இந்த ஷர்ட் ரொம்பவும் நல்லா இருக்கு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்க என்பாள். அடிக்கடி ஃபைலை பற்றிய சந்தேகங்கள் அவளுக்கு ஏற்பட்டுவிடும். பலமுறை அவனது உதவியை நாடி மேஜையை விட்டு அகலாமல் அவனையே கொஞ்சலாக விழித்தபடி நிற்கும் சுகந்திக்கு இப்போது என்ன நேர்ந்தது? புரிகிறது. பத்திரிகையில் வந்த அவனை பற்றிய அந்த செய்திக்கு பிறகு சுகந்தி அவனை திடீரென இப்பொழுது விரோதியாக பாவிக்கிறாள். டெலிஃபோன் மணி கிணுகிணுத்தது. ஹலோ என்றதுமே சன்னமான குரலில் சர்க்கரையாக குழைந்த ஷர்மிளா வெட்டு 1 துண்டு 2 என்றபடி, சார் பரதன் அண்ட் கம்பெனியிலிருந்து ஃபோன், 2 வார்த்தைகளில் முடித்து விட்டாள். இதே ஷர்மிளா பல நாட்கள் ஒரு ஃபோன் வரும் வாய்ப்பு கிடைத்தால் அதை சாக்காக வைத்துக்கொண்டு தனது தேன் குரலால் பசையாக ஒட்டிக்கொள்வாள். தனது குரல் ஒன்றினால் வாட்டசாட்டமான அவனை வீழ்த்திவிட முடியும் என்ற அபார நம்பிக்கை அவளுக்கு. இப்பொழுது ஃபோன் வழியாக பூச்சாண்டி பிடித்து விடுவது போல நடுங்குகிறாள். பரதன் கம்பெனியாருடன் பேசி முடித்த பின் மேஜை மீது இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். ஆஃபீஸ் பையன் காளிமுத்து அம்பாக வந்து நின்றான். ஆனால் முகத்தில் பழைய பணிவு இல்லை, குழைவும் இல்லை. பற்களை காட்டி போடும் வழக்கமான கூழை கும்பிடும் இல்லை. மாறாக, என்ன சார் கூப்பிட்டீங்களா, ஏதாச்சும் வேணுமா என்றான் கரகரத்த குரலில். ஏதாச்சும்? எதற்காக அழுத்தம் கொடுத்து பேசுகிறான்? அவன் கண்களில் ஏளனும் உதட்டில் நம்முட்டு சிரிப்புமாக. சேச்சே, நானே கற்பனை செய்து கொள்கிறேனோ? ஓரக்கண்ணால் அவனை பார்த்தான் அனந்தராமன். முகம் கழுவ பின்னறைக்கு போன பொழுது அந்த பக்கம் உள்ளே பேசி கொண்டிருந்தவர்களின் குரல் கணீர் என்று கேட்டது. நினைவுக்கு வந்தது. ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிடுத்து, பஸ்ஸில் தான் இன்னைக்கு போகணும். மாதவன் குரல். நீயும் சேலை கட்டிகிட்டு இருந்தா ஜம்முன்னு காரில் லிஃப்ட் கிடைச்சிருக்கும். பிறகு பெரிய லிஃப்டாக ஆகி போயிருக்கும். கொல்லென சிரிப்பு பரவியது. காதும் மூக்கும் சிவக்க, நெஞ்சு துடிக்க, உள்ளே போக அஞ்சியவனாக வெளியே வராந்தாவிலேயே நின்று விட்டான் அனந்தராமன். ஆளை பார்த்தா இந்த பூனையும் பாலை குடிக்கத்தான் இருந்தானே. வியப்பானதொரு கேள்வி உள்ளே எழுந்தது. அதுக்குத்தான் சொல்கிறது, நல்ல குலத்தில் குடும்பத்தில் வளர்ந்தவங்களா இருக்கணும்னு. படிச்சுட்டா சரியா போச்சா? பாக்கி ரவுண்டு நல்லா இருக்க வேண்டாமா? மற்றொரு குரல் அழுத்து கொண்டது. அதான் அப்படிப்பட்ட மிருகத்தன்மை மட்டும் வெளியே வந்திருக்கு என்றது இன்னொரு குரல். தொடர்ந்து பீறிட்டு எழுந்த சிரிப்பலைகள் அவன் காதுகளில் நாராசமாக விழுந்தன. முகத்தில் நெருப்பி வாரி வீசியது போன்ற உணர்வில், அவமானத்தில் குன்றியவனாக, உடலெல்லாம் பற்றி எரியும் உணர்வில் முகம் கழுவாமலேயே தன் அறைக்குள் திரும்பிவிட்டான். என்ன வேணும் சார்? காளிமுத்துவின் குரலில் சிறிது அதட்டல் தெரிந்தது. தண்ணி கொண்டு வா. காளிமுத்து மறுகணம் அலட்சியமாக கொணர்ந்து வைத்துவிட்டு சென்ற தண்ணீர் டம்ளரை கையில் எடுத்தான். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சிக்கு பிறகு அவன் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தான். உள்ளமும் உடலும் நொந்து சோர்ந்து அடிபட்ட பறவை போல் தளர்ந்திருந்த நிலையில், பசி தாகம் எதுவுமே உணர முடியாத நிலையில் இருந்தான். ஆனால் அம்மாதான் அவனை எவ்வளவு கனிவுடன் இதமாக ஆறுதல் வார்த்தைகளால் மாற்ற முயன்றாள். யாராவது நமக்கு வேண்டியவா செத்து போயிட்டா கூட செத்தவாளை வழி அனுப்பிட்டு வரும். பக்கத்தாத்துல பொங்கி வச்சிருக்கிறத வாங்கி வந்து சாப்பிட்றோமே ஆத்மா, அது ஏன்? பசி வந்துட்டா 10ம் பறந்து போயிடும்பா. என்ன செய்யலாம்? உடம்ப முதல்ல காப்பாற்றிக்கோ, அப்புறம் அபவாதத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக்க வழி தேடலாம். சொன்னதை கேளுப்பா. வயிற்று பசிக்காக வேணுங்கிறத சாப்பிடுப்பா கெஞ்சினாள். ஆத்மராமன் அன்ன ஆகாரத்தை ஏறிட்டு பார்க்கவும் மறுத்து விட்டிருந்தான்.
இனி அவன் எப்படி பிறர் முன் தலை நிமிர்ந்து நான் பரிசுத்தமானவன் என்று ருசுப்படுத்துவான்? பிறர் அவன் மீது நம்பிக்கை கொண்டு மதிப்பு தரும் அளவிற்கு பழைய நிலையை எப்படி அடைவான்? சில நாட்களாக மனதினுள் புழுவாக அரித்து கொண்டிருந்த துயரமும் இப்பொழுது பசியையும் தூண்டி குடலை முறுக்க ஆரம்பித்து விட்டிருந்தது. காளிமுத்து கொணர்ந்த தண்ணீர் அவனது பசியை தணிக்க முடியவில்லைதான், கூடவே மனதின் உளைச்சலையும் தூண்டி அவனை இருக்க விடாமல் செய்து விட்டதென்னவோ உண்மை. பிற்பகல் உணவு நேரம். மற்ற ஊழியர்கள் யாவரும் உணவை தேட பறந்து விட்டிருந்தார்கள். அருகில் இருந்த பிரான்சிஸ் ஜோசப் தெருவில் உள்ள ஹோட்டல்கள் முழுவதும் இப்பொழுது மனித தலைகளாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். மேனேஜிங் டைரக்டர் எதிர்ப்பக்கம் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமது காரில் ஏறுவதை தன் அறை ஜன்னல் வழியே பார்த்தான். ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு நேராக அம்பத்தூரில் உள்ள தனது தொழிற்சாலைக்கு சென்று விடுவார். பிற்பகல் அலுவலகத்து பொறுப்பு முழுவதும் அவனுடைய கவனிப்பில் இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பணிவும் அன்பும் குறைந்த ஊழியர்களிடமிருந்து இனி எந்த விதமான ஒத்துழைப்பை அவன் எதிர்பார்க்க முடியும்? 24 மணி நேரத்திற்குள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இப்படி ஒரு திருப்பமா? அந்த இரவு விடியாமலேயே போயிருக்க கூடாதா? இந்த இரவு விடியாதோன்னு பயந்து போயிட்டேன் என்று அவனை பார்த்ததும் அம்மா தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் அவனுக்கோ அந்த இரவு ஏன் விடிந்தது? ஏன் ஏன் மனதிற்குள் கேள்வியாய் குடைந்து கொண்டே இருந்தது. இத்தனை முகங்களும் அவனை வக்ரமாக பார்க்கவா பொழுது விடிந்தது? பசி மீண்டும் அவனை உசுப்பியது. மெதுவாக இடத்தை விட்டு எழுந்தான். தயக்கமாக பிரான்சிஸ் ஜோசப் தெருவிற்குள் வழக்கம் போல நுழையும் ரஞ்சனா ஹோட்டலில் நுழைந்தான். சாப்பிடும் மேஜை அருகில் அமர்ந்தபடி மனதிற்கு தோன்றியதை ஆர்டர் செய்துவிட்டு நிமிர்ந்தான். சற்று தள்ளி எதிர்ப்பக்கம் அன்றைய தினத்தாளை முகத்திற்கு நேராக பிடித்தபடி அக்கவுண்டன்ட் சுகுமாரனும் டெஸ்பாச் குமாஸ்தா குருசாமியும் வேண்டுமென்றே அவன் வருவதை பார்த்துவிட்டு மறைவாக உட்கார்ந்திருந்தனர். மேஜை மீது கொண்டு வைக்கப்பட்ட சப்பாத்தியும் குருமாவும் அவனை பார்த்து விழித்தன. காப்பியா சார்? ஸ்ட்ராங்கா என்றபடி சப்பாத்தியை கிழித்து குருமாவில் தோய்த்தான். அட, இன்னொரு கற்பழிப்பு கேஸு கவனிச்சியா? சுகுமாரன் உறக்க பேசினான். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலப்பா. குருசாமியும் ஒத்துப்பாடினான். ஆத்மராமனின் தொண்டைக்குள் சப்பாத்தி முள்ளாக குத்தி கொண்டது. யாரை சொல்கிறார்கள்? அட கடவுளே, இப்படியும் ஒரு இழிநிலையா? இப்படியும் ஒரு அபவாதமா? ஆத்மராமன் பாதியிலேயே எழுந்தான். பில் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். உள்ளமும் உடலும் எரிச்சலாக எரிந்தன. பசி வந்துட 10ம் பறக்கவில்லையாம்மா? பதிலாக பசியை தணிக்கப் போய் 10 பேர் வார்த்தைகளால் என்னை பறக்க விட்டாச்சம்மா. அலற வேண்டும் போல் ஆத்திரம் முட்டியது. மூச்சு திணற வேகமாக ஆஃபீஸ் அறைக்குள் சென்றவன் நேராக டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தான். மேனேஜிங் டைரக்டர் அறைக்குள் காலையில் ஒரு டிஸ்கஷனில் இருந்த சமயம் சங்கீதா ஃபோனில் அவனை கூப்பிட்டு விட்டிருந்தாள். திரும்பி வந்தபோது பார்த்தான். மேஜை மீது சங்கீதா அவனை ஃபோனில் பேச சொல்லி இருந்த செய்தி குறிப்பு இருந்தது. ஆனால் அப்போதிருந்த அவசரத்திலும் அலுவலக வேலைகளிடையேயும் அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. இப்பொழுது மற்றவர் தொல்லை இல்லாத வேலை. சங்கீதாவிடம் நிறைய பேசலாம். மனம் விட்டு அவளிடம் அவனது மனதில் அழுந்தி கொண்டிருக்கும் துயரத்தை எடுத்து கூறி ஆறுதல் பெறலாம். சங்கீதா நிச்சயமாக அவனுக்கு மென்மையாக அவன் மனம் புண் ஆறும் வகையில் சமாதானம் கூறுவாள். அவனுடைய சங்கீதா அவனை கைவிட மாட்டாள். டெலிஃபோன் எண்களை சுழற்றினான். மனதில் சிறிது அமைதி. மறுமுனையில் கேட்ட குரல் அவளுடையது அல்ல. ஹலோ, யார் வேணும்? நீங்கள் யார் பேசுறது? சங்கீதா இல்லையா? நீங்கள் யாரு? அதட்டலாக கேட்டது மறுமுனை குரல். சங்கீதா மன்னியாக இருக்கலாம். நான் ஆத்மராமன் பேசுகிறேன். எந்த ஆத்மராமன்? எத்தனையோ ஆத்மராமன்கள் இருக்கிறார்களே. குரலில் குத்தல் தெரிந்தது. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டான். ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் ஆத்மராமன் பேசுகிறேன். சங்கீதாவோட பேசணும். அப்படியா? சங்கீதா ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்கா. தொடர்பு வெடுக்கென துண்டிக்கப்பட்டது. முகத்தில் அடித்தது போன்ற வலி. ஆத்மராமன் துடித்து போனான். பற்களை கடித்து கொண்டான். சங்கீதா தான் அவனை ஃபோனில் பேசும்படி செய்து விடுத்தாள் என்று கூற முடியவில்லை அவனால். ஊரிலே இருக்கும் சங்கீதாவை அவனது மன்னி பெங்களூருக்கு மூட்டை கட்டி அனுப்பும் அளவிற்கு அவன் கசந்து போய்விட்டானா? அவனிடம் குழைந்து குழைந்து பேசும் சங்கீதாவின் மன்னி ஜெயாவின் குரலில் மட்டும்தானா கடுமை? அவளது அண்ணன் ராமசாமியின் முகத்தில் எத்தனை கொடூரம் குடிகொண்டிருந்தது! அந்த துயரக்கேடான சம்பவத்திற்கு மறுநாள் சங்கீதாவை தேடி அவன் போனபோது முன்புற வாயில் கேட்டருகில் நின்றவன் ஒரு வினாடி தயங்கினான். ஏனெனில் வீட்டின் வெளி வராந்தா பகுதியிலிருந்து அவனை கண்டதும் ராமசாமி வேகமாக ஓடி வந்தான். அவனைத் தொடர்ந்து 2 அல்சேஷியன் நாய்களும் வந்தன. வீட்டு எஜமானனை தவிர வேறு எவரையுமே மதிக்க தெரியாத நன்றியுள்ள பிராணிகள் அவை.
இரண்டும் தங்களது பயங்கர உருமல்களுடன் அவனை நோக்கி பற்களை காட்டின. எஜமானன் அவைகளுக்கு சளைத்தவன் அல்ல என்று காட்டுவதைப் போல ராமசாமி கண்களால் அவனை வெறித்தான். எங்கே வந்த? சங்கீதாவை பார்க்க. எந்த மூஞ்சியை வச்சுண்டு என் தங்கியை பார்க்க வந்த? வெக்கமா இல்லை? ஐ சே கெட் அவுட் உருமினான். அதற்கு மேல் அவமானம் தாளாதவனாய் முகம் சிறுத்து போய் உடலெல்லாம் சுருங்கி போன உணர்வில் வீடு திரும்பியதை இப்போது நினைத்தாலும் பதைக்கிறதே அவன் நெஞ்சும். சங்கீதா, உன்னை நான் நேராக பார்க்க முடியாதா? உன்னிடம் உண்மையாக நடந்ததை சொல்லி ஆறுதல் பெற முடியாதா? இந்த உலகமே என்னை தன் காலடியில் போட்டு நசுக்கட்டும், அதை பற்றி துளியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஆறுதல் எனக்கு போதும். மனம் புலம்பி தவித்தது. சங்கீதா விரும்பினாலும் அவனை அவளது அண்ணன் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் அவர்களது காதல் அங்கீகரிக்கப்படுவதற்குள் எத்தனை சிரமங்கள், எத்தனை முட்டுக்கட்டைகள். ராமசாமியின் அந்தஸ்திற்கு ஏற்றவனாக ஆத்மராமன் இருக்கவில்லை என்ற முதற் காரணமே அவர்களது காதலுக்கு முதல் தடையாக இருந்தது. தனது ஒரே தங்கிக்கு ஏற்றபடி மிக உயர்ந்த இடத்தில் சம அந்தஸ்து உள்ள வாலிபனை மணமகனாக தேர்ந்தெடுக்க அவன் முயன்று கொண்டிருந்த சமயம் ஆத்மராமன் அவளது காதலனாக தோன்றியது அவனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஊட்டியதில் சந்தேகமே இல்லை. அப்பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் மிகுந்த திருப்தியுடன் ராமசாமி இந்த சம்பந்தத்தை துண்டிக்க தயாராக இருப்பதில் வியப்பில்லையே. ஆத்மராமன் கண்கள் பணித்தன. அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? உண்மையான உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன், உண்மையான அன்பால் உறவை நாடிய மனிதன். அவனுக்கு ஏன் இப்படி ஒரு இழிவான நிலை? பிறருக்கு உதவ போன அவனுக்கு ஏன் இப்படி ஒரு பரிதாபமான முடிவு? மனம் ஊளையிட்டது. உணர்வுகள் உள்ளே பொங்கி எழுந்தன. அடி வயிற்றில் கசப்பு சுருட்டி எழுத்தது. மனித சமுதாயத்தின் மீதே அவனுக்கு காரணமில்லா கோபம் பேரிட்டது. அத்தனை பேரும் சந்தர்ப்ப சாட்சியம் பேசுபவர்களா? காதால் கேட்டதும் போய், கண்ணால் கண்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்ற விவேகம் அவர்களுக்கு ஏன் ஏற்படவில்லை? ஆபீஸ் முடியும் நேரம் நெருங்கியதை உணர்த்துவது போல இதர ஊழியர்கள் பரபரப்புடன் புறப்பட தயாராகி கொண்டிருந்தனர். அதுவரை இயந்திரம் போல் வேலை செய்தபடி இருந்த ஆத்மராமன் தனது அறையை விட்டு வெளியே வந்தான். இனி வீட்டிற்கு போய்விட்டால் மட்டும் அவன் மனசுமை குறைவா போகிறது? பாவும் அம்மா, அவன் மனம் மாறி பழையபடி ஆகிவிட வேண்டும் என்று என்னவெல்லாம் கூறி உபசரிக்கிறாள். மந்தை வெளியில் உள்ள சுப்பையா காலனிக்குள் அவனது கார் நுழைந்தபோது அம்மா ஆவலாக எட்டி பார்த்தாள். கம்பெனி கார், வீடு என்று மனம் மகிழ்ந்து போயிருந்த அம்மா முன்புறம் இருந்த 10 அடி மண்ணில் ஒரு பசுமை புரட்சியே நடத்தி விட்டிருந்தாள். அடிநாளில் சரியான வீடும் வாசலும் இல்லாமல் வாழ்ந்த சிரமத்தின் எதிரொலி அவள் வளர்த்து வந்த தோட்டம். மகனது வரவிற்காக வாயிற்புற கேட்டை திறந்து வைத்திருந்தாள். காரை உள்ளே கொணர்ந்து வீட்டின் காரேஜில் நிறுத்தி பூட்டியவன் உள்பக்கம் விரைந்து சென்றான். கை கால் அலமிண்டு வா, வெஜிடபிள் உப்புமாவும் சட்னியும் செஞ்சிருக்கேன், சுட சுட சாப்பிடு, அருமையாக உபசரித்தாள். ஆஃபீஸ் உடையை மாற்றி முகம் கழுவி கொண்டு சமையலறை பக்கம் வந்தான் ஆத்மராமன். வெஜிடபிள் உப்புமாவும் சட்னியும் அவனுக்கு விஷமாக கசந்தன. ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? அம்மா கனிவுடன் கேட்டாள். மகனது முகத்தில் தோன்றிய கவலையும் சோர்வும் அந்த தாய் உள்ளத்தை படாத பாடுபடுத்தி இருக்க வேண்டும். ஏதாவது செய்யேன், சூழ் கொட்டியபடி எழுந்தான் அவன். அப்படி சொல்லாதே ஆத்மா, உனக்கு வாய்க்கு பிடிச்சது செஞ்சு போடத்தானே நான் இருக்கேன். வாய்க்கு வந்தபடி ஊரெல்லாம் பேசுகிறார்களே, இங்கே வாய்க்கு பிடிச்சதை எப்படி என்னால் சாப்பிட முடியுமம்மா? கத்த வேண்டும் போல் தோன்றியது அவனுக்கு. சிரமத்துடன் அடக்கியபடி அம்மாவை பார்த்தான். வீணாக மனசை போட்டு அலட்டிக்காதே ஆத்மா, நான் சொல்கிறத கேளு. பாபா கோயில் வரைக்கும் போயிட்டு வரேனப்பா. உனக்காக நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். கட்டாயம் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவள் குரல் உணர்ச்சி வசத்தால் தடுமாறியது. ஆத்மராமன் பதில் பேசவில்லை. ராத்திரிக்கு சுட சுட வத்த குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சிடுறேன். என்ன? அம்மா கேட்டபடியே கோவிலுக்கு புறப்பட்டாள். ஆத்மராமன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான். மனதிற்குள் கொதித்த விருப்பில், வத்த குழம்பை நீங்க தான் சாப்பிட போறேன், என்னோட நேரத்தை வீணாடிக்காதீங்கோ என்று அலறத் தோன்றியது. அம்மா போனதும் வாயிற்கதவை மூடிவிட்டு உள்ளே வந்து அமர்ந்தான். மனம் பரபரப்பாக செயல்பட்டது. போலீஸிற்கு ஒரு கடிதம். எனது இந்த முடிவிற்கு எவரும் பொறுப்பாளி அல்ல. நானே எனது முடிவை தேடிக்கொள்கிறேன். அம்மாவிற்கு மற்றொரு கடிதம். அம்மா, என்னை நல்லதொரு மனிதனாக நீங்கள் எத்தனையோ பாடுபட்டீர்கள், ஆளாக்கினீர்கள். ஆனால் நான் நல்லவன்தான் என்று இப்பொழுது என்னை சுற்றியுள்ள சமூகம் ஏற்க மறுக்கிறது. உங்களை அனாதரவாக விட்டு போவதாக நினைக்காதீர்கள். பேங்கில் சிறிது பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதை உங்கள் காலம் முழுவதும் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை அனாதரவாக விட்டு செல்லும் துரதிருஷ்டம் பிடித்த மகன் ஆத்மராமன். அம்மாவிற்கு கடிதத்தை கண்ணில் படும்படி மேஜை மீது வைத்தான். போலீஸ் கடிதத்தை ஷர்ட் பையில் பத்திரப்படுத்தியபடி வெளியே வந்தான்.
கதவை பழையபடியே மூடி வைத்துவிட்டு தெருவில் இறங்கியதும் சில்லென்ற குளிர்காற்று அவன் முகத்தில் அடித்தது. தெரு விளக்குகள் இன்னும் எரிய ஆரம்பிக்கவில்லை. மாலை பொழுதின் மங்கலான வெளிச்சத்தில் அவன் மனமும் சோர்ந்திருந்தது. தெருமுனையை கடந்து சாந்தோம் நெடுஞ்சாலை மீது வந்தவன் கண்களில் அந்த கடைசி ஊர்வல கோஷ்டி பட்டது. தாரையும் தப்பட்டையும் சேமகலமுமாக 4 பேர் சுமக்க பூத உடலை நீத்த ஒரு உயிர் பூப்பல்லைக்கில் பயணித்து கொண்டிருந்தது. ஆத்மராமன் ஒரு கணம் உடலை சிலிர்த்து கொண்டான். இன்னும் சற்று நேரத்தில் அவனது பூத உடலும் இதே போல தவறு இந்த வித ஓசைகளும் அலங்காரங்களும் ஆரவாரமும் இல்லாமல் கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கும். பத்திரிகைகளில் கொட்டை எழுத்துகளில் அவனது சடலத்தை பற்றிய செய்தி வரும். சட்டைப்பையில் அவன் எழுதி வைத்திருந்த கடிதம் பிரசுரிக்கப்படும். ஆத்மராமன் வேகமாக நடந்தான். கடைசி யாத்திரை கோஷ்டி கண்ணிலிருந்து மறைந்து விட்டதும் அவனுக்குள்ளேயே சிரிப்பும் வந்தது. செத்த பிறகு யார் என்ன செய்தால் என்ன, பத்திரிகையில் செய்தி வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, ஆனால் ஒரு நிம்மதி. எதுவும் தெரியாத யாருடைய சுடு சொற்களும் பார்வைகளும் பாதிக்காத ஒரு உலகத்திற்கு அவன் போய்விடுவான். அவ்வளவே. பெருமூச்சுடன் நின்றான். அகில இந்திய ரேடியோ கட்டிடத்தின் எதிர்ப்புறம் உள்ள கடற்கரை ஓரத்தில் அவன் வந்து விட்டிருந்தான். நடைபாதையை விட்டு இறங்கி மணலில் கால்கள் புதைய புதைய நடந்தவன் திடீரென சிரிப்பொலி கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். இளம் ஜோடி ஒன்று உலகை மறந்து சிரித்தபடி பேச்சுக்களை பரிமாறிக் கொண்டிருந்தனர். 20 வயது இளம் மங்கை தன் வரிசைப்பற்கள் தெரிய அவன் மீது சாய்ந்தபடி எதையோ சொல்லி கிளிகிழித்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் உலகையே மறந்த மந்தகாச புன்னகையுடன் அந்த இளைஞன். ஆத்மராமன் ஒரு வினாடி நின்றான். இப்படித்தான் அவனும் சங்கீதாவும் எத்தனையோ நாட்கள் கடற்கரை மணலில் அமர்ந்து உலகையே மறந்திருக்கிறார்கள். வருங்காலத்தை பற்றி பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவனை பொறுத்த மட்டில் வருங்காலம் சூன்யமாகிவிட்டது. ஆனால் சங்கீதா என்ன செய்வாள்? இவன் போய்விட்டான் என்று தெரிந்ததுமே அவள் மனம் முடிந்து போய்விடுவாளா? போகலாம். அதற்காக வாழ்நாள் முழுவதும் சன்னியாசியாக வாழ்ந்துவிட முடியுமா? அவளுக்கும் வாழ உரிமை உண்டு. இப்பொழுது பொய்யாக பெங்களூருக்கு அனுப்பிய அண்ணா ராமசாமி அவளை உண்மையாகவே அனுப்பி வைக்கலாம். அல்லது காஷ்மீர், கொடைக்கானல் என்று மன மாற்றத்திற்கு என அனுப்பி வைத்து அவள் என்னை பற்றிய எண்ணங்களை மறந்து போன பிறகு திரும்ப கூட்டி வரலாம். காலம் என்பது மறதிக்கு மாபெரும் மருந்து என்பார்களே. எப்பேற்பட்ட துரையையும் அது மெல்ல மெல்ல மறக்கச் செய்யும் என்பார்களே. அதுபோல் சங்கீதாவும் தன் துயரை மெல்ல மறந்து வேறு ஒருவரை மனமாற விரும்பலாமே. அதில் தவறு எதுவும் இல்லை. மனிதராக பிறந்த எவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அதை தடை செய்ய யாருக்கும் தகுதி கிடையாது. சங்கீதாவாக வேறு ஒரு காதலனை தேர்ந்தெடுக்காவிட்டால் தான் என்ன? ராமசாமியை முன் வந்து தங்கள் தகுதிக்கேற்ற உயர்மட்டத்து வாலிபனை தேர்ந்தெடுத்து அவளுக்கு மனம் முடித்து வைத்து விடுவார். பிறகு இதே கடற்கரையில் சங்கீதாவும் அவளது கணவனும் வந்து அமர்ந்து கதை பேசி கழித்து கொண்டிருப்பார்கள். திடீரென நாயின் குரைப்புலி கேட்டது. ஆத்மராமன் அலைகடல் ஓரத்தை உற்று பார்த்தான். கடற்கரை ஓரத்தில் நாயுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் தன் கையில் இருந்த பந்தை குதூகலமாக விட்டெறிந்து கொண்டிருந்தான். அலைகள் ஏந்தி சென்ற பந்தை தாவி சென்று வாயில் கவ்விக்கொண்டு ஓடி வந்த நாயைக் கண்டு கைத்தட்டி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தான் சிறுவன். சட்டென நாயின் குறி தவறிய பந்து அலைகளின் வீச்சினால் கரையோரத்தில் வீசி எறியப்பட்டு ஒதுங்கியது. இதே போல எனது உடலும் இன்னும் சற்று நேரத்தில் ஒதுங்கும். நினைத்தபடி அவன் மேலே நடந்தான். ஒரு காலத்தில் தனக்கு நீச்சல் தெரியாது என்ற குறை அவனுக்கு இருந்தது என்னவோ உண்மை. இப்பொழுது அதே குறையே அவனுக்கு நிறைவாக கை கொடுத்தது. நீச்சல் தெரியாதவன் நீரில் இறங்கிவிட்டால் தற்கொலை முயற்சிக்கு தண்ணீரை விட சிறந்த வழி எதுவும் இல்லை என்று யாரோ கூறியது நினைவில் வந்தது. மாத்திரைகள், கயிறு, விஷம் என்பவற்றை விட இது மிகச்சிறந்தது. ஒரு முறை மூக்கில் தண்ணீர் ஏறிவிட்டால் பிறகு இருட்ட ஆரம்பித்தது. பையில் கடிதம் இருக்கிறதா என தொட்டு பார்த்து கொண்டான். சுற்றுமுற்றும் ஆட்கள் நடமாட்டம் குறைவதை பார்த்தபடி மெதுவாக நடந்து சற்று தள்ளி நின்றான். இருட்டில் இனி நிற்பது நல்லதல்ல என்பதைப் போல கூட்டம் அலைந்து கொண்டிருந்தது. இருட்டில் நிற்பதுதான் நல்லது என்று ஆத்மராமன் நின்று கொண்டிருந்தான். மேலே வானத்தில் கருகரு என்று இருள் கருநீளமாக பந்தல் விரித்தது. கீழே அவன் மனதைப் போல கொந்தளிக்கும் கடல். இனி தாமதிக்கக்கூடாது. கடற்கரை பகுதி விளக்குகள் பளிச்சென எரிய ஆரம்பித்து விட்டன. ஐயா, சாமி, எங்கப்பா! கிழவி ஒருத்தி அலறியபடி அவன் காலடியில் பொத்தென விழுந்தாள். சட்டென அதிர்ந்து போனான் அவன். கையில் இருந்த ஊன்றுகோல் மணலில் சிக்கி நிலை தடுமாறி விழுந்து கிடந்தாள் ஒரு பிச்சைக்கார கிழவி. அவனது உபகார சிந்தை தன்னிச்சையாக முன்வந்து குனிந்து பரபரப்புடன் கிழவியை தூக்கி நிறுத்தினான். கீழே கிடந்த கம்பை எடுத்து
கையில் கொடுத்தான். ஏன் பாட்டி, அலையோரத்துக்கு வந்து விட்டீங்களே என்றான். கண்ணு தெரியலப்பா, யாரும் உதவி செய்யல, நானே தட்டு தடுமாறிக்கிட்டே இங்கே வந்துட்டேன். அழுகையுடன் பேசினாள் கிழவி. வாங்க, சாலை பக்கம் உங்களை கொண்டு போய் விடுறேன். ஆத்மராமன் தனது தீர்மானங்களை மறந்தான். அந்த வயதான மாதை மெல்ல பிடித்து கடற்கரை நடைபாதை மீது கொணர்ந்து விட்டான். நடைபாதை மீது எரிந்து கொண்டிருந்த தெரு விளக்கு பிரகாசமாக கிழவி முகத்தில் விளையாடியது. யார் பெத்த பிள்ளையோ, நீ நல்லா இருக்கணும்பா. எத்தனை பேருக்கு நான் செஞ்சேன், இப்ப எனக்குன்னு இந்த வயசான காலத்துல செய்ய யாரும் இல்லப்பா, கிழவி புலம்பினாள். பாவம், ஆத்மராமன் அனுதாபம் தெரிவித்தான். எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லப்பா, இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டு இப்படி அலையிற. ஆத்மராமன் பொட்டில் ஓங்கி யாரோ அரைந்தது போன்ற உணர்வு. அவன் தாயாருக்கு என்று அருமை பிள்ளையாக பிறந்த அவன் என்ன செய்ய இருந்தான்? அவனது தாயும் இதேபோல் வயதான காலத்தில் தெருவாக. சேச்சே, எப்படிப்பட்ட கிராதகன், சுயநலக்காரன், கோழை அவன். என்னை கரையேற்றி விட்டுடுப்பா என்று அம்மா அடிக்கடி அவனிடம் சொல்வாளே, அதற்கு பதிலாக தனது சடலத்தை கரையேற்ற பார்த்த கோழையாக வல்லவா மாறிவிட்டிருந்தான். நீ மகராசனா இருப்பா. கிழவி ஆசீர்வதித்ததும் அவசரமாக பையில் கையை விட்டான் அவன். பையில் எப்போதோ போட்டு வைத்திருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டு சிக்கியது. கிழவி கையிலே நோட்டை வைத்து, நல்லா சாப்பிடுங்க பாட்டி என்றவன் அவள் பிரமிப்புடன் நிற்பதை பொருட்படுத்தாமல் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திய அந்த கிழவிக்கு 5 என்ன, 5 கோடி கூட தரலாமே. வீடு திரும்பிய வேகத்தில் அம்மாவிற்கு எழுதி வைத்த கடிதம் நினைவில் சுழன்றது. அம்மா பார்த்திருப்பாளோ? இல்லை, இன்னமும் கோவிலிலிருந்து வீடு திரும்பாமல் இருந்திருப்பாளோ? வீட்டின் வாயிற்கதவு திறந்திருந்தது. அம்மா திரும்பி விட்டாள். படபடக்கும் இதயத்துடன் உள்ளே நுழைந்தான் அவன். காலடி ஓசையை கேட்ட அம்மா ஓடி வந்தாள். கண்கள் கோவை பழமென சிவந்திருந்தன. ஆத்மா, பேச முடியாதபடி சொற்கள் சிதறின, உதடுகள் துடித்தன. கடுதாசி படிச்சேலா? கண்கள் கலங்கின அவனுக்கு. ஆத்மா, என்ன காரியம் செய்ய இருந்தேடா? கடுதாசி படிச்சேன், அப்படியே அந்த பாபா காலடியில் வச்சு என் பிள்ளையை காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிண்டே இருந்தேனடா. ஆத்மா, உனக்கு எப்படிடா இப்படி ஒரு புத்தி தோணிச்சு? இந்த அம்மாவை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? ஓவென்று அலறியபடி மகனை அணைத்தபடி கதறினாள் தாய். சிறு குழந்தையைப் போல் ஆத்மராமன் தேம்பினான். அம்மா, அம்மா, இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு தெரியும், அந்த பாபா ஒரு நாளும் என்னை அனாதையா விட மாட்டார். எனக்கு தெரியும், என் பிள்ளை என்னை கைவிட மாட்டான். திரும்ப திரும்ப அம்மா புலம்பிய போது கடற்கரையில் தோன்றி தன்னை தடுத்தாட்கொண்டது பாட்டி அல்ல, பாபாவே என மெய் சிலிர்த்து போனான் ஆத்மராமன். விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் தன் அரைக்கட்டிலின் மீது புரண்டபடி தலையை தூக்கி பார்த்தான் ஆத்மராமன். அவன் தன் தாய்க்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்து விட்டான் என்ற உண்மை புலனாகியது. கடவுள் காப்பாற்றுவார் என்று தீவிரமாக நம்பிய போதிலும் தானும் ஓரளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவள் போல பார்வதி அவனது எதிரே வாயிற்படி ஓரத்தில் நடை மீது பாயை விரித்து கொண்டு படுத்திருந்தாள். நாள் முழுவதும் செய்த வேலையின் அலுப்பு, வயது சமீப காலமாக அவளை தொந்தரவு செய்து வந்த சில்லறை நோய்களின் உபாதைகள், மகனின் கடிதம், மாபெரும் அதிர்ச்சி எல்லாம் அவளை ஒட்டுமொத்தமாக குலுக்கி எடுத்து விட்டிருந்தன. அவள் ஒரு சிறு புழு போல் பரிதாபமாக பாய் மீது சுருண்டபடி ஆழ்ந்த உறக்கத்திலே கிடந்தாள். வாஞ்சையும் அனுதாபமாக அவன் தன் தாயை ஊன்றி பார்த்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவன் தன் தாயை விதவை கோலத்தில்தான் பார்த்திருக்கிறான். நெற்றியில் திருநீற்று கீற்று, வெள்ளை ரவிக்கை, அழுக்கு தெரியாதிருக்க ஆழ்ந்த வண்ணத்தில் நூல் சேலை, காதுகளில் சிவப்புத்தோடு, வெறுமையான கைகள், கழுத்து, தனது அடர்ந்திருந்த கூந்தலை முடிச்சிட்டு கொண்டிருப்பாள். எளிமையான தோற்றத்தில் கூட அவள் பொம்மை போல அழகாக பழையதொரு நூல் சேலையில் கூட பளிச்சென்று தெரிவாள். வறுமை, ஓயாத உழைப்பு, அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பொறுப்பு, இவையெல்லாம் அவளது இளமையை குடித்து விட்டிருந்த போதிலும் அழகு முழுவதையும் அழிக்க முடியவில்லை. வாடி போன மல்லிகை மாலை போல சுருண்டு கிடந்த அவள் முகத்திலே காலம் விரித்த திரைகளை தாண்டி இன்னமும் அந்த நாளின் அழகின் சாயல் இங்கும் அங்கும் பளிச்சிட்டது. அவர்கள் பொருளாதார நிலையில் அடிமட்டத்தை சேர்ந்தவர்கள். அவன் தாத்தா கல்யாண காலங்களில் சமையல் செய்து உதவும் சமையல் கோஷ்டியில் ஒரு ஆளாக நீண்ட காலம் உழைத்து கொண்டிருந்தவர். அடிக்கடி தமது வேலை நிமித்தம் நகரத்தின் பல பகுதிகளுக்கு போக வேண்டியிருந்ததால் தனது மகளை தன்னந்தனியே வீட்டில் விட்டுவிட்டு போக பயந்து அவளையும் ஒரு இடத்தில் வேலைக்கு அமர்த்தி விட்டிருந்தார். கிராமத்தில் வசித்த போது தெரிந்த குடும்பம் அது. இப்பொழுது தொழில் மூலம் வெகுவாக முன்னுக்கு வந்து பங்களாவும் காருமாக ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள். ஆனாலும் அண்டை அயலாரையும் அன்று வாழ்ந்த நிலையையும் அவர்கள் மறக்கவில்லை.
அந்த குடும்பத்தின் தலைவி ஞானம்மாள் மிகவும் பொறுப்பானவள், பொறுமையானவள், இரக்கமிக்கவள். வைத்தி, பயப்படாதே. உன் பேரனையும் உன் பெண்ணையும் எங்க வீட்ல தாராளமா விட்டுட்டு போகலாம். எனக்கு முன் போல தள்ளுறதில்ல. அதனால பார்வதி கையில ஸ்டோர் ரூமையும் சமையற்கட்டையும் ஒப்படைச்சிடுற. குழந்தை ஆத்மா யார்? அவன் நம்மாத்து குழந்தைகளில் ஒருத்தனாக இருந்துட்டு போகட்டும். அபயம் அளித்தாள். ஞானம்மாள் வீட்டில் சமையற்காரியிலிருந்து சகல வேலைகளையும் மேற்கொண்டு ஓயாது உழைத்தாள். ஆரம்ப காலத்தில் சாப்பாடும் தங்க இடமும் வருடத்திற்கு 2 புடவைகளும் குழந்தைக்கு சட்டத் துணிமணிகளும் பள்ளி படிப்புக்கும் உதவியதால் சம்பளம் என்று எதுவும் தரவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஞானம்மாளுக்கு பேத்தி பேரன் என்று குடும்பம் பெருகத் தொடங்கியதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளம் என்று போட்டு கொடுத்தனர். மகனின் வருங்காலத்தை எண்ணி பார்வதி அந்த பணத்தை பத்திரமாக பேங்கில் போட்டு வைத்துக் கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் அவர்கள் இருவரும் பங்களாவின் பின்கட்டில் தங்கி வசிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆத்மராமன் பள்ளிக்கூடத்தில் படிக்கத் தொடங்கியதும் 10 வயது சிறுவனாக வளர்ந்த பின்னர் அவர்கள் வீட்டு எஜமானர் அவுட் ஹவுஸில் வசிக்கும்படி உத்தரவிட்டு விட்டார். வளர்ந்து கொண்டு வரும் தமது பேத்திகளுடன் சமாதியாக அந்த சிறுவன் விளையாடத் தொடங்குவதைக் கண்டு அவருக்கு கவலை ஏற்பட்டு விட்டது. ஹைஸ்கூல் வகுப்பை தாண்டியதும் கல்லூரி மாணவனான போது அவன் ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க ஏற்பாடாகிவிட்டது. மாதம் ஒரு முறை வந்து பங்களாவின் தோட்டத்தின் பின் வழியாக தன் தாயை அவுட் ஹவுஸில் சந்தித்துவிட்டு அவள் போட்ட சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட வேண்டிய நிர்பந்தம். தாத்தாவும் அப்படியேதான். எப்பொழுதாவது வேலையில்லாத சமயம் தமது கோஷ்டியிலிருந்து பிரிந்து வந்து மகளையும் பேரனையும் அபூர்வமாக வந்து சந்திப்பார். கையில் இருக்கும் சொற்ப தொகையை பேரனுக்கு புத்தகங்கள் வாங்க கொடுப்பார். கையை கட்டி கொண்டு விட்டு எஜமான் முன்பு சென்று தாம் மகளை பார்க்க வந்த செய்தியை சொல்லிவிட்டு பற்கள் அனைத்தையும் காட்டி எஜமானி அம்மாவிடம் க்ஷேமம் விசாரிப்பார். மகள் போட்டு கொடுக்கும் காப்பியை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு வேகமாக விடைபெற்று கொண்டு போய்விடுவார். தாத்தா சமையல் கோஷ்டியுடனும் அவன் ஹாஸ்டலிலும் அம்மா அந்த பங்களாவின் அவுட் ஹவுஸிலும் ஆளுக்கு ஒரு மூலையாக குடும்பம் வறுமை காரணமாக சிதறி நாடோடிகள் போல வாழ்ந்த அந்த இளமை பருவத்தை அவன் மறக்கவே முடியவில்லை. விரைவில் படித்து தேறி ஏதேனும் வேலை ஒன்றில் அமர்ந்து ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து தாத்தாவையும் அம்மாவையும் தன்னுடனேயே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை தீவிரமாகியது. பொறுப்பு உணர்வு மேலோங்கியது. படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரனாக வகுப்பிலே முதல் மாணவனாக இருந்தான். ஆனால் அவனது ஆசை முழுவதும் வெற்றி பெறவில்லை. கல்லூரி படிப்பு முடியும் முன்பே அவனது தாத்தா மாரடைப்பால் ஒரு கல்யாண வீட்டில் திடீரென்று சமையல் செய்து கொண்டிருந்த சமயம் மயங்கி சுருண்டு விழுந்து விட்டார். கல்யாணத்தின் நடுவே இதென்ன அசம்பாவிதம் என்று அஞ்சிய விட்டவர்கள் காரில் அவரை வாரி போட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து செய்தியை மகளுக்கு சொல்லிவிட்டார்கள். ஹாஸ்டலிலிருந்து அவன் விரையும் முன் தாத்தா வேறு உலகிற்கு விரைந்து சென்று விட்டிருந்தார். ஒரு மனிதனுக்கு எத்தனை பெரிய நிலம் தேவை? டால்ஸ்டாயின் குழந்தைகளுக்கான கதையை அவன் பள்ளி பருவத்தில் படித்திருக்கிறான். 6 அடி நிலம் போதும் அடக்கம் செய்ய என்று டால்ஸ்டாய் முடித்திருந்தார் கதையை. இந்து மதத்தை சார்ந்தவனுக்கு அந்த 6 அடி நிலம் கூட தேவையில்லை. ஒரு பிடி சாம்பலாகி நீருடன் ஐக்கியமாக போகிற உடலுக்கு 1 அடி நிலம் கூட தேவையில்லை என்று நண்பர்களுடன் விவாதித்து சிரிப்பான் அவன். ஆஸ்பத்திரியிலிருந்து அப்படியே தாத்தாவின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல நேரிட்ட போதுதான் இறுதி காலத்தில் சடலத்தை உறவினர் கண் பார்வைக்கு வைக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கை என்று அவனுடையது என்று சொல்லிக்கொள்ள வாடகையாகிலும் கொஞ்சம் இடம் வேண்டும் என்று உண்மை புலனாகியது. எஜமானி அம்மாள் மிகவும் இரக்கமுடையவளாக பிரியமுடையவளாக நடந்து கொண்ட போதிலும் பார்வதியால் தனது தந்தையின் உடலை அந்த பங்களா அவுட் ஹவுஸுக்கு எடுத்து போய் இறுதி சடங்குகள் செய்ய இயலவில்லை. கடைசி பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருக்கு. சம்மந்தி பேர் வர்றதும் போகிறதும் இருக்கிற போது அச்சாணி ஆட்டமா இங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு அவையெல்லாம் செய்வது சாத்தியப்படாது கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். ஆத்மராமன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான். சமூகத்திலே ஏழை பணக்காரர்களிடையே உணர்வுகளுக்கு கூட வித்தியாசமானது ஒரு மதிப்பீடா? இது மாதிரியான துன்பச் சம்பவம் எஜமானி அம்மாள் வீட்டில் நேர்ந்து விட்டால்? அப்பொழுதே அவனுள் அந்த பிடிவாதம் தீவிரமாக உருவாகத் தொடங்கியது. படித்து முன்னுக்கு வந்து அவனும் உயர் மட்டத்தை எட்டி பிடிக்க வேண்டும். எஜமானி அம்மாள் கருணை மிக்கவள்தான். ஆனாலும் அவளது உறவினர்கள் அந்தஸ்து என்ற அகம்பாவத்தில் அவ்வப்பொழுது சொற்களால் சிறு ஊசிகளைப் போல அவனது உணர்வுகளை குத்தி குதறியது உண்மையே. 7 வயது பள்ளி சிறுவனாக இருக்கும்போது ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து காது வலியுடன் வந்தான். தாங்க முடியாத வேதனையில் கண்களில் நீர் பெருக மெல்லிய குரலில் விசும்பியபடி
புத்தக மூட்டையை சுமக்க முடியாது சுமந்து வந்து சமையற்கட்டின் பின் தாழ்வாரத்திலே நின்ற மகனைக் கண்டு பதறிப்போனாள் பார்வதி. காது வலிக்கிறதம்மா, தாங்க முடியலை. பற்களை கடித்தபடி விசும்பினான். பரபரப்புடன் அவள் அலமாரியின் மீது காது வலிக்காக எஜமானி அம்மாள் வாங்கி வைத்திருந்த மருந்தை எடுத்து வந்து அவன் காதில் ஊற்றி பஞ்சை வைத்து அழுத்தினாள். கண்ணீரை துடைத்துவிட்டு தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு அவனை மடியில் போட்டுக்கொண்டு முதுகை தட்டி ஆசுவாசப்படுத்தினாள். தாயின் துணை பெரும் மருந்தாகி வலி குறைந்தது. அவன் கண்கள் நித்திரையை தழுவ முயன்றபோது காலடி சத்தம் கேட்டது. இங்கே வந்து உட்கார்ந்துட்டேலா? இது என்ன வேடிக்கை? இத்தனை பெரிய பிள்ளைய மடியில போட்டுண்டு கொஞ்சறதுக்கு இதுதானா நாழி? எஜமானி அம்மாளின் மூத்த மருமகள் சிடுசிடுத்தாள். மருந்து பாட்டிலை பார்த்ததும் அவள் கோபம் அதிகரித்தது. கேட்காம கொள்ளாம இது என்ன நாட்டாண்மை? என் குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கிறத நீங்க எடுத்து எப்படி உபயோகப்படுத்தலாம்? பேஷ், சீறினாள் அவள். பார்வதி வாயை திறக்க முன் அவள் எரிந்து விழுந்தாள். குழந்தையை சீராட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே எழுந்து வாங்கோ. நாத்தனார் அகத்துக்காரர் பம்பாயிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு காப்பி கலந்து கொடுக்கணும். இதெல்லாம் யார் செய்வா? டேய் ஆத்மா, அவுட் ஹவுஸில் போய் படுத்துக்கோ. இங்கேயே படுக்கையை நீட்டிடாதே. இறைந்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். லோகிதாசனுடன் சந்திரமதி போல அம்மா அவனை வாரி எடுத்துக்கொண்டு அவுட் ஹவுஸ் தரையில் பாய் மீது படுக்க வைத்தாள். காது வலியை விட அவனுக்கு இப்பொழுது மனம் ரணமாக வலித்தது. அன்று இரவு அவள் வேலைகளை முடித்துக்கொண்டு அவுட் ஹவுஸிற்கு படுக்க வந்தபோது அவன் கேட்டுவிட்டான். அம்மா, இந்த பங்களாவிலே தான் நீங்கள் வேலை பார்க்கணுமா? வேற எங்கேயாவது இன்னொரு வீட்டில் தாத்தா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எஜமானி அம்மா ரொம்ப தங்கமானவங்க ஆத்மா. இது மாதிரியான இடம் எனக்கு கிடைக்காது. வந்து கத்தினாலே அந்த அம்மாவை எனக்கு பிடிக்கல. அவ பெரிய இடத்து பெண். இப்போ பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா. வீட்டுக்கு மூத்த நாட்டு பெண். அதனால அதிகாரம் செஞ்சிட்டா. நாம் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஆனாலும் அவனால் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை. எஜமானரின் மூத்த மருமகளை கண்டுவிட்டால் அவன் அவுட் ஹவுஸை விட்டு வெளியே வரவே மாட்டான். அப்படி ஒரு அச்சம் கலந்த வெறுப்பு. கல்லூரியில் ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க நேரிட்டது. ஒரு சமயம் தாத்தா அவனை பார்க்க வந்திருந்தார். இருவரும் பஸ் பிடித்து கடற்கரை பக்கம் காற்றாட வந்திருந்தனர். தாத்தாவின் தோளுக்கு மேலே உயரமாக வளர்ந்துவிட்ட பிள்ளை அவன். இப்போது கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவன். உரிமைகளை பற்றி மிகவும் தீவிரமாக சிந்திக்க தெரிந்து கொண்டு விட்டான். தாத்தாவிடமே அந்த கேள்வியை கேட்டுவிட்டான். தாத்தா, இந்த ஞானம்மாள் வீட்டை தவிர அம்மாவுக்கு வேலை செய்ய வேறு இடம் கிடைக்காதா? திடுக்கிட்டு போனார் கிழவர். ஏன் கிடைக்காது? வேலை தெரிந்தவர்களுக்கு வேலைக்கு பஞ்சமே இல்லை. பின்ன ஏன் அம்மா இவர்கள் பங்களாவோட அடிமையிலும் அடிமையாக கை கட்டி வாய் பொத்தி வேலை பார்க்கணும்? சமையலிருந்து துணி துவைச்சி காய வச்சு பீரோவில் அடுக்கி சமையல் பாத்திரங்களை தேய்க்கிற வேலை வர சகல பொறுப்பு அம்மாவுடையதாக இருக்கு. காலை விடியும் முன்னே பச்சை தண்ணீரில் கிணற்றடியில் குளிச்சுட்டு பங்களாவுக்குள்ளே நுழைகிறவள் பகல் ஒரு 10 நிமிஷம் கூட வந்து பாயில் படுக்க முடிகிறதில்ல. இரவு 10 மணி வரை ஓயாது உழைக்கிறாள். சனி ஞாயிறு ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. அம்மா ஒரு சினிமாவுக்கோ கோவிலுக்கோ போனதில்லை. இது என்ன தாத்தா இப்படி ஒரு வாழ்க்கை? கோபமும் ஆத்திரமுமாக கேட்டான். எல்லாம் உனக்காகத்தான் அப்பா அவள் பாடுபடுகிறாள். தாத்தாவின் குரல் கரகரத்தது. நீ 1 வயசு குழந்தையா இருக்கச்சே உங்க அப்பா போயிட்டான். அவன் உசுரோட இருந்தா பார்வதியின் நிலைமையே வேறாயிருக்கும். நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். அதுக்கப்புறம் ஒரு இள வயசு பெண்ணை வச்சுண்டு தன்னந்தனியா கை குழந்தையோட அவளை விட்டுட்டு நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? நமக்கு தெரிஞ்சவா ஞானாம்பா விட்டவா அந்த அம்மா ரொம்ப நல்லவ. உனக்கு படிப்பிலிருந்து சகல வசதியும் தந்து உன் அம்மாவை சின்ன வயசுலேருந்து கட்டி காத்துக்கிட்டு வரா. அதனால அன்பு இருக்கிற இடத்தில் ஆத்திரமும் இருக்கும். இதெல்லாம் நீ பாராட்டக்கூடாது. பதிலுக்கு அவ மேலே நன்றி விசுவாசமாக இருக்கணும். ஏன் தாத்தா, இதே போல் வேற வீடுகளில் அம்மா வேலை செய்து கொண்டிருந்தா சம்பளமும் சலுகைகளும் அதிகம் கிடைச்சிருக்குமே. இவா தயவில் நான் படிக்க வேண்டிய சிரமம் இல்லையே. அம்மா சம்பளத்திலேயே சுதந்திரமாக படித்து முன்னுக்கு வர முடியாதா? உனக்கு படிப்பு இருக்கு, ஆனால் உலக விவகாரம் தெரியல. உங்கள் அம்மா சின்ன வயசுல விதவை ஆகிட்டா. பார்க்க லட்சணமான பெண். இந்த 2மே அவளுக்கு பெரிய ஆபத்தாச்சே. முன்ன பின்ன தெரியாதவா வீட்டில் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கொண்டு போய் வேலைக்கு வச்சுட்டு பின்னாடி ஏதாவது தப்பு தண்டா நடந்துட்டா? என் காலத்தில் நான் எத்தனையோ பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னோட சமையல் வேலை பார்க்குற கோதண்டத்தின் தங்க கதி என்ன ஆச்சு தெரியுமா?
பெரிய மனுஷன்னு நம்பி ஒரு இடத்துல அவளை சமையலுக்கு அமர்த்தினேன். விதவை பெண், 8 மாசம் கர்ப்பம். கேட்டா பழிய எஜமான டிரைவர் மேலேயும் தோட்டக்காரன் மேலேயும் போட்டார். கோதண்டத்துக்கு நாக்க பிடுங்கிக்கிட்டு சாக மாட்டோமான்னு ஒரு அவமானம். நாங்கெல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லாட்டா தங்கையும் கொன்று தானும் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் குழந்தை பிறந்ததும் அதை ஆசிரமத்தில் விட்டுட்டு தங்கையை ஒரு பெண்கள் பள்ளிக்கூட ஹாஸ்டலில் சமயக்கார அம்மாளுக்கு உதவியாக யார் காலிலோ விழுந்து வேலை தேடி கொடுத்தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஆத்மராமனுக்கு பளிச்சென்று புரிந்துவிட்டது. அவனது தாய் தன்னை சமூகத்தில் உள்ள கழுகுகளின் பார்வையிலிருந்து காத்து கொள்ள குறைந்த சம்பளத்துக்கு அவனது படிப்பை உத்தேசித்து உழைக்கிறாள். அவனுக்காக வாளிகள் நிறைய சோப்பு நுரைத்து நிற்கும் துணிகளை கிணற்றடியில் பல மணி நேரம் துவைக்கிறாள். அடுப்பருகில் பல மணி நேரம் நெருப்புடன் வெந்து கொண்டிருக்கிறாள். தூக்கமின்றி வெகு நேரம் கண் விழித்து உடலை ஓடாக தேய்த்து கொள்கிறாள். எல்லாம் ஆத்மராமனின் வருங்காலத்தை வளமாக்க. ஒரு தாயின் அன்புக்கு ஈடு உண்டா, இணை உண்டா? இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.